Hello everyone, welcome back to our channel. So நீங்க தேடி வந்த क्वेश्चनோட சொல்யூஷன் நான் இப்ப சால்வ் பண்ண போறேன். வாங்க क्वेश्चंस பார்க்கலாம். If a vector plus b vector is equal to minus root 3 times, okay sir. அப்ப நல்லா பாரு, a vector plus b vector ஃபார்முலா என்ன? ab sin theta is equal to minus root 3 ab cos theta வா? இல்ல அப்படினா ரெண்டு மூணு क्वेश्चन இந்த மாதிரி பிராக்டீஸ் பண்றப்போ உனக்கே தெரிஞ்சிரும். எப்பவுமே கிராஸ்னா sin theta வரும், டாட்னா cos theta வரும். அப்ப நான் பேசாம இந்த root 3 வச்சிக்கிட்டு ஸ்ட்ரைட்டா இத tan theta is equal to minus root 3 னு போடலாமா? tan ஓட வேல்யூ எப்ப 60, அப்ப 120 டிகிரிக்கு தான் நெகட்டிவ் வருது. அப்ப theta ஓட வேல்யூ என்னது? 120 டிகிரி. கரெக்ட்டா இல்லையா? அப்ப a வெக்டர் minus b வெக்டர் கேக்குறான். அப்ப நான் டைரக்ட்டா என்ன போடலாம்? ஒருவேளை அவங்க ஓகே கேப் தானே சொல்லியிருக்க, அப்படின்னா இதெல்லாம் யூனிட் வெக்டர். அப்போ யூனிட் வெக்டர், அப்போ ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 1 ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி காஸ் 120. காஸ் 120 ஓட இல்லைன்னா மைனஸ் 1/2. இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும், இந்த 2 இதோட கேன்சல் ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் ரூட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ ரூட் ஆஃப் 3 வரும் ஆன்சர். இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இல்லை புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.